ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான இயற்கை உணவை பற்றி தான். பலருக்கும் முழுமையாக தெரியாது. சாதாரண வாழைப்பழத்தை விட அதிக சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு பழம் தாங்க. அதுதான் செவ்வாழை பழம். இந்த செவ்வாழை பழம் தினமும் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டா உடலில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். கண் பார்வை முதல் இதய ஆரோக்கியம் வரைக்கும், எலும்பு முதல் பெண்களோட ஆரோக்கியம் வரைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி முதல் சரும அழகு வரைக்கும் பல நன்மையை தரக்கூடிய இந்த ஒரு பழம் கொடுக்குதுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் யாருக்கெல்லாம் செவ்வாழை பழம் பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. செவ்வாழை அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய வாழை வகைகளில் ஒன்று தான். இதோட தோல் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. சாதாரண வாழைப்பழத்தை விட பல சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு தனி மதிப்பு இருக்குது. விலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதனோட நன்மைகளும் அதிகம்தான். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம்ங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். செவ்வாழை பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் இருக்குல்ல, இது கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. தொடர்ந்து செவ்வாழை பழம் சாப்பிட்றவங்களுக்கு கண் உலர்ந்து போகிறது, மாலை கண் நோய், கண் சோர்வு, லேப்டாப்பு, மொபைல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏற்படும்ல அந்த கண் சோர்வு, இதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் உடலை பாதுகாக்கிறதுக்கும் நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இது ஏன்னா நிறைய வைரஸ் பாக்டீரியாக்கள்லாம் வெளியிலேருந்து வந்து நம்மளை தாக்கிட்டு இருக்கு. அந்த பாக்டீரியா வைரஸ் தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு உடலுக்கு வேணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் இதனால் வலுவாக்கப்படும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வரும். அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வராது. ஏன்னா உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். மூன்றாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இதய ஆரோக்கியத்துக்கு பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து ரொம்பவே அவசியம். அந்த பொட்டாசியம் செவ்வாழை பழத்தில் நிறையவே இருக்குது. இதனால் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதயத்தோட தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும். இதய நோய் அபாயத்தை குறைச்சிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே மாரடைப்பு அபாயம் இப்போ வந்துடுது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படும். நான்காவது நன்மை, ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. பலருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் ஜீரணத்தை எளிதாக்குறதுக்கும் பயன்படுது. காலை உணவுக்கு அப்புறமா ஒரே ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. ஐந்தாவது நன்மை, உடனடியாக சக்தியை தர்றதுக்கு, அதாவது எனர்ஜியை கொடுக்கறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. சிலரெல்லாம் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, உடல் பலவீனமாகவே இருக்கும். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை இருக்குல்ல, இது உடலுக்கு விரைவாக சக்தியை தருது. முக்கியமாக வயசானவங்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க இதை சாப்பிடலாம். அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்வாங்க. ஆறாவது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்தில் மெக்னீஷியம் இருக்குது. இந்த மெக்னீஷியம் இருக்குல்ல, இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் தசைகளோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. வயசானவங்களுக்கு இந்த ஒரு பழமே போதுமானதாக இருக்கும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இதை அளவோடு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஏழாவது நன்மை, சரும அழகை பாதுகாக்கிறதுக்கும் சரும அழகை மேலும் கூட்டி கொடுக்கறதுக்கும் இந்த செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது சரும செல்களை பாதுகாக்குது. வயது முதிர்வு அறிகுறிகளை தாமதப்படுத்துது. வயசு முகத்துலலாம் வரும்ல வயசு காலத்தில், அந்த முகச்சுருக்கம் இதெல்லாம் சரி பண்ணும். கரும்புள்ளிகள், கரும் வளையங்கள், பிம்பிள்ஸு இதெல்லாம் போக்குறதுக்கும் செவ்வாழை பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். இயற்கையான முறையில் அழகை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் செவ்வாழை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8வது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. இந்த பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான். இது இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு உதவுது. உடலோட பலவீனத்தை குறைக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு முக்கியமாக, குறிப்பாக பெண்களில் நிறைய பேருக்கு இரத்த சோகையினால் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா பெண்களை தான் தாக்குது. இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாழை பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா அவங்கள விட்டு போயிடும். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் திடீர்னு அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அதை ஈடுகட்டுறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். உடலும் சரி உள்ளமும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. 9வது நன்மை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய சில தாதுக்கள் நரம்பு மண்டலத்துக்கு உதவுது. நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. நரம்புகள் நமக்கு ரொம்பவே முக்கியங்க. நரம்புகள் வீக் ஆகிட்டா அந்த உடலே முழுமையாக வீக் ஆயிரும். மன அமைதியை கொடுக்கறதுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் செவ்வாழை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். இப்போ இருக்க காலகட்டத்தில் மன அழுத்தம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை மாறிட்டு இருக்குங்க. மன அமைதிப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் எடுத்துக்கிறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஹார்மோன் நல்ல ஹார்மோன்களை கொடுக்குது செவ்வாழை பழம். ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுருக்கிறதுனால மன அழுத்தம் தன்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். 10வது நன்மை, ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பவர் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குது. ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினா பவரை கொடுக்குது. டெஸ்டோட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. உடலோட சக்தியை மேம்படுத்துறதுக்கும் சோர்வை குறைக்கிறதுக்கும் செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கான திறனை அதிகரிக்கிறதுக்கும் இந்த செவ்வாழை பழம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்சஸ் டைமில் வரக்கூடிய வயிற்று வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழம் அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளவு நேரம் செவ்வாழை பழத்தோட நன்மைகளை பார்த்தோம். ஆனால் இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுதாங்க ரொம்பவே முக்கியம். சரியான முறையில் சாப்பிட்டா தானே அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இதுக்கு சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னென்னா, காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றது தாங்க சிறந்தது. காலை உணவு ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்ருங்க. இல்லை அப்போ காலையில் டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்கள்ல, அந்த ஒரு ஸ்நாக்ஸு, டீ குடிப்பீங்கள்ல, பிஸ்கெட்லாம் சாப்பிடுவீங்கள்ல, இல்லை நொறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிடுவீங்கள்ல, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 செவ்வாழை பழம் தான் எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எந்த உணவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு தானே. அதனால செவ்வாழை பழத்தையும் நீங்கள் அளவோடு எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், இவங்களுக்கு பொட்டாசியம் நிறைந்த பழங்களை அவ்வளவா எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் நீங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. செவ்வாழை பழத்தை மற்றவங்கெல்லாம் ஒரு மண்டலம், அதாவது ஒரு மண்டலங்கிறது 48 நாளுங்க. 48 நாளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.